Hi everyone, welcome back to Katral Kalanjam channel. 6th standard social science subject la quarterly examination 2025 கான important questions தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போதான் எல்லா இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसையும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம எக்ஸாம்ல வரக்கூடிய எல்லா क्वेश्चंसையும் அட்டெண்ட் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் சிம்பலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். யூனிட் 1 வாட் இஸ் ஹிஸ்டரி. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 116 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 ஆன்சர் இன் ஒன் வேர்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேன் யூ சே எனி டூ அட்வான்டேஜஸ் ஆஃப் ரைட்டிங் டைரி. செகண்ட் क्वेश्चन how do we know the people's lifestyle of the old stone age. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. ஸோ நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் क्वेश्चन வாட் இஸ் ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான், அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 ஆன்சர் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन வாட் இஸ் ஹிஸ்ட்ரி. Third question, what are the sources available to know about the prehistoric period. ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. Next பார்த்தீங்கன்னா fifth question, what are the benefits of a museum. Seventh question, why were paintings drawn on rocks. ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. Next பார்த்தீங்கன்னா eighth question, name any two artifacts. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப important question தான், அடிக்கடி கேட்கக்கூடிய question. ஸோ இந்த question நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் நம்பர் 8 ஹார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் question, how were dogs useful to prehistoric men. இதை பார்த்தீங்கன்னா ஒரு சில question கேட்டிருக்காங்க. ஸோ இந்த question நீங்க அவசியம் படிச்சிங்க. யூனிட் 2 ஹியூமன் எவல்யூஷன். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 129 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 ஆன்சர் இன் ஒன் வேர்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन வாட் டிட் ஏர்லி ஹியூமன்ஸ் வியர். தேர்ட் क्वेश्चन வேர் டிட் ஏர்லி ஹியூமன்ஸ் லிவ். ஃபோர்த் क्वेश्चन which animal was used for plugging. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. ஸோ நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் நம்பர் 7 ஆன்சர் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन வாட் இஸ் எவல்யூஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. செகண்ட் क्वेश्चन ரைட் எனி டூ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹோமோசேப்பியன்ஸ். நிச்சயமா எக்ஸாம் வந்துருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन why did humans move from place to place. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. ஸோ இந்த क्वेश्चन நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் क्वेश्चन how would you define archaeology. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் நம்பர் 8 ஹார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்வென்ஷன் ஆஃப் வீல் ஃப்ரம் த ஏன்ஷியன்ட் பீரியட் டு த மாடர்ன் பீரியட். அடிக்கடி கேட்குறாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. ஸோ இந்த क्वेश्चन நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 3 இண்டஸ் சிவிலைசேஷன். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 145 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 ஆன்சர் இன் 1 or 2 சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन வாட் ஆர் த யூஸ் ஆஃப் மெட்டல். ஃபோர்த் क्वेश्चन ரிவர் வேலிஸ் ஆர் கிராடல்ஸ் ஆஃப் சிவிலைசேஷன். ஒய். ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் क्वेश्चन டாக் வாஸ் த ஃபர்ஸ்ட் அனிமல் டு பி டேம்டு. ஒய். ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எய்த் क्वेश्चन நேம் எனி டு இண்டஸ் சைட்ஸ் லொக்கேட்டட் இன் த இந்தியன் பார்டர். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 7 ஆன்சர் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन இண்டஸ் சிவிலைசேஷன் இஸ் கால்டு அர்பன் சிவிலைசேஷன், கிவ் ரீசன்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் क्वेश्चन கேன் யூ பாயிண்ட் அவுட் த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தயர் ட்ரைனேஜ் சிஸ்டம். இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் क्वेश्चन வாட் யூ நோ அபவுட் த கிரேட் பாத். ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் क्वेश्चन how do you know that Indus people traded with other countries. நிச்சயமா எக்ஸாம் வந்துருங்க, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் நம்பர் 8 ஹார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் क्वेश्चन a naval dockyard has been discovered in Lothal. What does it convey? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் क्वेश्चन can you guess what happened to the Harappans. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த क्वेश्चन நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 4 ஏன்ஷியன்ட் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 156 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 ஆன்சர் இன் ஒன் வேர்டு கொடுத்துருக்காங்க.
இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் யூ நோ அபவுட் த டேர்ம் எக்ஸ்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் விச் இஸ் த ஓல்டஸ்ட் சிட்டி இன் தொண்டை நாடு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் பாயிண்ட் அவுட் எனி ஒன் டிஃபரன்ஸ் பிட்வீன் எ வில்லேஜ் அண்ட் சிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் நேம் த ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் ஆஃப் த வேர்ல்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 ஆன்சர் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் ஏ பிரீஃப் நோட் ஆன் ஏன்ஷியன்ட் சிட்டிஸ் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் மென்ஷன் த அதர் நேம்ஸ் ஆஃப் மதுரை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நாலங்காடி அண்ட் அல்லங்காடி. நிச்சயமா எக்ஸாம் வந்துருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நீங்க அதை அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எய்த் கொஸ்டின் விச் இஸ் நோன் as சிட்டி ஆஃப் லேக்ஸ் ஒய், இதுவும் பாத்தீங்கன்னா அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 ஹார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ரைட் ஏ பேராகிராஃப் அபவுட் த சிட்டி பூம்புகார் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு ட்ரேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா fourth question city of temples give short notes. fifth question காஞ்சிபுரம் was famous for education prove this statement ரொம்ப ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 1 the universe and solar system. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 172 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இன் பிரீஃப் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நேம் த இன்னர் பிளானட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் வாட் இஸ் பெரிஹெலான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் விச் செலஸ்டியல் பாடி ஷேர்ஸ் இட்ஸ் ஆர்பிட் வித் அதர்ஸ் கிவ் ஒன் எக்ஸாம்பிள், இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிவ் ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒய் இஸ் யுரேனஸ் கால்டு த சோமசால்டிங் பிளானட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் த சர்ஃபேஸ் ஆஃப் த மூன் ஹேஸ் மெனி கிராட்டர்ஸ், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இன் டீடைல் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் இன்னர் பிளானட்ஸ் அண்ட் அவுட்டர் பிளானட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த வேரியஸ் பீரியட்ஸ் ஆஃப் த எர்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த ரெண்டு கொஸ்டின்ல இருந்து நிச்சயம் ஒரு கொஸ்டின் எக்ஸாம் வந்துருங்க. ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 2 லேண்ட் அண்ட் ஓஷன்ஸ். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 186 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இன் எ வேர்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் விச் இஸ் த ஹையஸ்ட் பிளாட்டியூ இன் த வேர்ல்ட். செகண்ட் கொஸ்டின் நேம் ஏ செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் வாட் இஸ் த டீப்பஸ்ட் பார்ட் ஆஃப் த ஓஷன் கால்ட் அஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இன் பிரீஃப் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் ஏ கான்டினென்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் நேம் த கான்டினென்ட்ஸ் விச் சரவுண்ட் த அட்லாண்டிக் ஓஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா fourth question list out the names of continents according to their size, இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் a mountain and a plateau, செகண்ட் கொஸ்டின் and ocean and a sea. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், ஒன்று மாற்றி ஒன்று கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் டீடைல் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மென்ஷன் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் பிளைன்ஸ் ஆர் ஹைலி பாப்புலேட்டட் கிவ் ரீசன்ஸ், இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் ரைட் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஓஷன், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாம் வந்துருங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 1 அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 201 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 4 ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் டைவர்சிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டைவர்சிட்டி. தேர்ட் கொஸ்டின் ஒய் இஸ் இந்தியா கால்ட் ஏ சப் கான்டினென்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் லிஸ்ட் அவுட் சம் ஆஃப் த கிளாசிக்கல் டான்ஸ் ஆஃப் இந்தியா. சிக்ஸ்த் கொஸ்டின் ஒய் இஸ் இந்தியா கால்ட் த லேண்ட் ஆஃப் யூனிட்டி இன் டைவர்சிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 ஆன்சர் தி ஃபாலோயிங் டீடைல் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தா செகண்ட் கொஸ்டின் இந்தியா இஸ் ஏ லேண்ட் ஆஃப் டைவர்சிட்டி எட் வி ஆர் ஆல் யுனைடெட் எக்ஸ்பிளைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பேரே பார்க்க முடியாதுங்க. இந்த லெசனே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ இந்த லெசனை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 2 அச்சீவிங் ஈக்குவாலிட்டி.
இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 210 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 4 ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் ப்ரிஜுடைஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் வாட் இஸ் டிஸ்கிரிமினேஷன். ஃபோர்த் கொஸ்டின் வாட் ஆர் த ஆர்டிகல்ஸ் தட் ஆர் டிஸ்கஸிங் த ஈக்குவாலிட்டி இன் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 ஆன்சர் தி ஃபாலோயிங் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் ஆர் த காஸ் ஆஃப் ப்ரிஜுடைஸ், செகண்ட் கொஸ்டின் ரைட் any to types of discrimination, and the third question explain the solution to the removal of inequality and discrimination in Indian society. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த 3 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. குவார்டர்லி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க. எல்லா 1 மார்க்ஸையும் படிங்க. அப்போது தான் 1 மார்க் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. Thank you. Thanks for watching my channel. See you in the next video.